ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாதகம் கொடுப்பாங்க. நம்ம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அது சேஞ்ச் பண்றது அவர் கொடுத்திருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தா மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அவரால் முடியாது. ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் நாம அவரை நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ராசி மேல, பெயர் மேல, நியூமராலஜி படி, டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு, புதுசா இருக்கு. அதெல்லாமே நம்பக்கூடாது. எப்படின்னா, வேதிக் அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல, வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பద్ధதி இருக்கு, அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல. ஸோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும், லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும். பரிகாரம் சொல்லும் போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு, சிம்பிளான பரிகாரம். இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க எப்படி காஸ்ட்லியான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காலசர்ப்ப தோஷம், இந்த பித்ரு தோஷம், இது எல்லாமே இந்த புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இல்லை. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. மந்திர ஜபம், தானம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. வெறும் குட் ஆர் பேட் டைம், இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணணும். ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, டிவிஜனல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து, கைரேகையெல்லாம் பார்த்து, பிரச்சனை கோண்லி பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் லென்த்தியா. இதுக்கு பேஷன்ஸ் வேணும். கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும், சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும். எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 ஜாதகம் கூட சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கணும் இது. ஸோ அதனால பைரவி அஷ்டகை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்து ஸோ என்னென்ன இருக்குன்னு நாமே தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி 2026 பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நாம பார்க்கலாம். தனுசு ராசிவருக்கு ராசாதிபதியான குரு கிரகம் 7வது வீட்டுல இருக்கிறது மிக நல்லது. இங்க அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது கல்யாணம் கொடுக்குற சான்ஸ் அதிகமா இருக்கு. திருமண யோகம், யார் யாருக்கு கல்யாணம் நடக்கலையோ, யாராவது தேடுறீங்களோ நல்ல ப்ரொபோசல், அவருக்கு எல்லாமே நல்ல ப்ரொபோசல் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல நாடி ஜோதிடம் படி எங்க உங்க குரு கிரகம் இருக்கோ அங்கே நட்டல் குரு கிரகம் இருக்கும்போது டிரான்சிட்ல வரப்போற இந்த குரு கிரகம் டச் பண்ண கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். குரு கிரகம் கல்யாணம் பண்ற ஆகிற யோகம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜாதகத்தை சயின்டிபிக்கா மேட்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. வெறும் நீங்க ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதை அவர் பார்த்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்த கல்யாணம் பண்றது அவ்வளவு சயின்டிபிக்கா கிடையாது. ஒரு ஜாதகத்தை மேட்ச் பண்றதுன்னா வெறும் பொருத்தம் பார்க்கறது கிடையாது. அந்த ஜாதகத்துல அந்த பர்சனுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா, சந்தான யோகம் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்கு, அவரோட ஆயுள் ஹெல்த் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஒரு ஜோதிடர்னால சொல்ல முடியும் ஜாதகம் பார்த்து. அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுன்னா அவர் ஜோதிடர் கிடையாது. அந்த ஜோதிடத்துக்கு அந்த அவ்வளவு இது இருக்கு, ஸ்கோப் இருக்கு. ஸோ இது ரெண்டாவது விஷயம் இது அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்சியல் கெயின்ஸ். நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க, அவர் திரும்பி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா பணம் வர வாய்ப்பு இருக்கு. ஃபைனான்சியலா சக்சஸ், உங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ளோ அதிகமாகவே ஜாஸ்தியாகவே இருக்கு. மூணாவது வீட்டில் இருக்கிற கிரகங்களை பார்த்தா கண்டிப்பா உங்க சிப்ளிங்ஸ், யங்கர் சிப்ளிங்ஸ் கூட, உங்களுக்கு அப்புறம் பிறந்தவர் கூட, ரத்த சம்பந்திகளோடு கூட உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்ற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அது பெண்களாக இருந்தால் ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு. அன்னெசரி ஜர்னிஸ் டிராவல்ஸ் இருக்கு. யார் யார் புதுசான ஜாப் தேடுறீங்களோ அவருக்கு எல்லாருமே ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. யார் யார் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. ஃபாரின் ஜாப் தேடுறீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றவருக்கு ரொம்ப நல்லது. டிரான்ஸ்ஃபருக்கு யாரை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம் பீரியடு. இதுக்கப்புறம் சதுர்த்த பாவத்தில் இருக்கிற பிளான்ஸ் பார்த்தா
ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறதுக்கு, லேண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்காம ஏதாவது பிரச்சனை அங்கே கூட சரியா இருக்கலாம். பேங்க் லோன்னால பிரச்சனை அங்கே கூட சரியா இருக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரியான நிறைய சான்சஸ் இந்த ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. நவம பாவத்துல இருக்கிற கேத்து கிரகம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் கூட, உங்க பாஸ் கூட, உங்க அப்பா கூட சண்டைகள் நடக்கும். ஜாகிரதை இருங்க. எப்படின்னா கம்யூனிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலடா இருங்க. ஸோ என்னமோ பேசினா அது கான்சிக்வன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ இந்த விஷயம் பத்தி மனசுல வச்சுக்கோங்க. இந்த தனுசு ராசியில பிறந்தவருக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் இருக்கு. நல்லது. நன்றி.